சங்கீதம் 103:1 வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல் ஆகிறது. சுகம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் தெரியும்? நோய் வந்தால் தான் சுகத்தினுடைய அருமை தெரியும். கையில் பட்டாதான் தெரியுன்றாங்களா, அந்த மாதிரி சுகம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், சுகம் ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த சுகத்தை குறித்து பேசி வருகிறேன். நான் சொன்னேன் இல்லை, கிறிஸ்துவ போதனையை முழுக்க முழுக்க 2 தான் உள்ளடங்கியிருக்கு. ஆதி ஆகமத்திலிருந்து ரெவலேஷன் வரையும். ஒன்று சுகம், இன்னொன்று செழிப்பு. பரலோகம் என்பது நம்ம மரித்த அப்புறம் நித்தியத்துக்குரிய வகையில் கர்த்தர் நம்மளை கொண்டு போய் சேர்க்குறாரு. ஆனால் இந்த பூமியில் தேவன் நம்மளை வாழ வைப்பதற்காக இந்த 2 காரியத்தை அடிப்படையாக நமக்கு அருளுகிறார் அவர் கிருபையாக. ஒன்று சுகம், சுகத்தோடு வாழ்கிறது. சரியில் எந்த வியாதி இருக்கக்கூடாது, நோயில் வாழக்கூடாது, அல்பாயுசில் சாகக்கூடாது. 2வது தரித்திரத்தில் கடன் பட்டு வியாதிப்பட்டு வறுமையிலிருந்து கடன் வாங்கி அல்லோல் போடுறதா கடவுள் விரும்புகிறதே கிடையாது. அதில் இந்த 2த்தையும் தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஒன்று சுகம், 2வது செழிப்பு. இது 2த்தையும் தான் பாருங்கள் கடவுள் ஆபிரகாம் இடத்துலேருந்து அப்படியே பேசிட்டு வருவார். 2த்தையுமே அவர் விரும்புகிறார். ஆனால் இதில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன் நமக்கு இந்த சுகம் கிடைக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடுது? விசுவாசிங்க இன்றைக்கி ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப போராடுறோம். ஏன் போராட வேண்டிய ஒரு நிலைமை பாருங்கள். இந்த தலைப்பே உங்களுக்கு சொன்னேன், கிருபையை நாம் உயர்த்தும் பொழுது எப்படி நமக்கு நல்வாழ்வு உண்டாகிறதுன்றது தான் இந்த போதனுடைய தலைப்பு. கிருபை நீங்கள் உயர்த்த எப்படி நல்வாழ்வு உண்டாகுதுன்னு தான் போதிக்கிறேன். ஏன் நமக்கு இந்த விசுவாசிகளுக்கு நோய் வந்தால் ஏன் பிரச்சனை அப்படின்னா, அது எல்லாரும் என்ன போதிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவமே ஒரு நோய்டா அப்படின்ட்டாங்க. பாவம் ஒரு நோய். இந்த பாவம்ன்ற நோயை இயேசு போக முடியுதா இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்லாம் போதிச்சிட்டாங்க. பாருங்கள், நோயின்றதே வேறு. சரீர ரீதியான வகையில் நம்ம பாதிக்க போகிறோமோ அந்த நோயை குறித்து வேதத்தில் நிறைய சொல்லப்படுது. அங்கே தான் சுகத்தை குறித்து நிறைய சொல்லப்படுது. ஆனால் இந்த சுகம் விசுவாசிகளுக்கு நடக்காதபடியினால, விசுவாசி நோயில் இருந்ததுன்னா நோயிலே இருந்து செத்து போயிடறாங்க அப்படின்றதுனால இதை என்ன மாற்றிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது ரொம்ப பழைய ஆட்களுங்க, நல்ல ஆவிக்குரிய ஆட்கள் தான் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க தான் மாற்றிட்டாங்க. அதை அப்படியே திருப்பி விட்டாங்க. அதை எப்படி சொல்லிட்டாங்கன்னா, எல்லாருக்கும் சுகம் கிடைக்காது, எல்லாரும் சுகத்தோடு வாழ்கிறது கடவுளுடைய சித்தம் கிடையாது. அதனால சிலருக்கு நோய் செத்து போகலாம், சிலர் இப்படி சாகலான்ற அளவு கொண்டு போயிட்டாங்க. இல்லை, சுகம் என்பது நம்முடைய பிறப்புரிமை. நம்ம தேவனுடைய பிள்ளையாக பிறந்திருக்கிறதுனாலே சுகத்தோடு நம்ம வாழக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஏன்னா பிறப்புரிமை என்பது நான் எதை செய்கிறேன்றது அடிப்படையில் அல்ல. பிறப்புரிமை என்பது தேவன் எனக்கு எதை செய்திருக்கிறான்றதன் அடிப்படையில் இருக்கிறது. அதை நான் சொல்றது விளங்குது. அதனால தான் பிறப்புரிமை என்பது நான் என்ன செய்கிறேன் எதன் அடிப்படையில் இருக்கிறன்றது வரதில்லை. தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார், எதன் அடிப்படையில் அந்த உரிமையை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்பதன் அடிப்படையில் தான் அடங்கி இருக்கிறது. அப்போ ஏன் ஒரு விசுவாசிக்கு பிரச்சனை, ஏன் ஒரு விசுவாசி கஷ்டப்படுறான், ஒரு விசுவாசிக்கு ஏன் அவ்வளோ ஒரு அலங்கோலமாக ஆயிடுறான் பாருங்கள் நோய் வந்த உடனே? ஏன் அப்படின்னா, இது ஏன் இன்னொரு என்ன சொல்ல வராங்கன்றதுக்கு அதுக்கு 2வது பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன். அது கொஞ்சம் விளைக்கிறேன், அது நல்லாயிருக்கும். ஏன்னா 2 முறை கேட்டிங்கன்னா மனசில் பதியும். நம்ம கல்வாரி சிலுவையில் வெறியும் நம்ம வரும்பொழுது நம்ம செஞ்ச பாவங்கள் அக்கிரமங்களெல்லாம் அங்கே மன்னிச்சிடுறாரு. ரட்சிக்கப்பட்ட அப்புறம் நம்ம செய்கிற சில பாவங்களுக்காக வரக்கூடிய விளைவுகள் தான் நோய் அப்படின்னுறாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டோம், அதுவரையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, நம்மளுக்கு மன்னிச்சிட்டாரு. இப்போ ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு விசுவாசி பாவம் செய்கிறான், ஒரு தவறு செய்கிறான், இல்லை ஏதோ ஒரு இடத்துல போகிறான், அதனால் அவனுக்கு என்ன உண்டாகுதுன்னா அந்த விளைவுகள் வருதுன்றாங்க. சரி, அவங்களுடைய அடிப்படையில் அப்படி வர அதுக்கு ஒரு பதிலை வச்சுருக்கிறாங்க. என்ன பதில்னா, 1 யோவான் 1:9 சொல்லுவாங்க, உங்கள் பாவங்கள் நீங்கள் அறிக்கையிட்டால் அவர் ரத்தம் எல்லாவற்றையும் நீக்கி சுத்திகரிக்கிறதுக்கு போதுமானதும் அதிகமானதாக இருக்குதுன்றாங்க. ஒத்துக்கிறேன், நல்லது. ஆனால் அறிக்கையிட்டால் அப்படின்னு வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பதாக உங்களுக்கு ஒரு சுகம் வேணும்னா, ஒரு பரிபூர்ணமான சுகத்தை நீங்கள் காணணும் அப்படின்னா, நீங்கள் என்னைக்கு அந்த அறிக்கைக்குள்ளே வரீங்களோ, ஒரு விசுவாச அறிக்கைக்குள்ளே வரீங்களோ, அன்னைக்கு உங்களுக்கு அந்த சுகம் உண்டாதுன்றாங்க. அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் முதற்கொண்டு என்னுடைய பழைய பாவங்களை கழிக்கிறார். ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பலவீனங்களாலோ எண்ணங்களாலோ ஏதோ ஒரு காரியத்தினால் நான் பாதிக்கப்படும் பொழுது அதனால் வரக்கூடிய வியாதிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. இது அதையும் ஒத்துக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் பதில் இருக்குது இல்லையா? ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம எல்லோருமே செஞ்ச எல்லா பாவத்தையும் நம்மளால் அறிக்கை செய்ய முடியாது. எத்தனை பேர் தெரியும்? நான் சொன்னேன், பாவம்ன்றதுன்னா நீங்கள் போய் ஒரு விபச்சாரம் செஞ்சு அதுன்னு பாவம்னு போயிடாதீங்க. ஏசாமி போதிச்சார் பாருங்க, அந்த அறிவில் வாங்க. ஒரு பொண்ணை இச்சையோட பார்த்தாவே
சூப்பர் ஃபிகரானாவே முடிஞ்சு போச்சு. என்னது அது? நீங்கள் ரொம்ப ஆழமாக போயிடாதீங்க. காலி பாவத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைனா ஒருத்தனை பார்த்து ஈடியட் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பேர் என்னது சொல்லுங்கள்? அதுக்கு பேர் என்னதுங்க? இல்லைங்க அதெல்லாம் பாவமாக நாங்கள் எப்படி ஒருத்தர் கருத முடியும்? அது பாவமா? நான் யாரையாவது குத்திட்டேன்னா? வேதமே சொல்லுது பாருங்க, காரணம் இல்லாமல் உன் சகோதரனை நீ கோபித்து கொண்டாலே என்னது. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி நேரம் நீங்கள் யோசிச்சாவே பொழுது விடியிலிருந்து பொழுது அடைகிற வரையும் நீங்கள் எத்தனை பாவத்தை செஞ்சீங்க? எண்ணத்தால் இல்லை கோபத்தால் இதெல்லாம் நினச்சி நீங்கள் அறிக்கை செஞ்சாதான் உங்களுக்கு என்ன உண்டாகும்? சுகம் உண்டாகும். அதனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதனுடைய விளைவுகளால் தான் நம்ம பாதிக்கப்படுறோம் பிரதர் அப்படின்றாங்க. அதுவும் கிடையாது பாருங்கள். சில விஷயத்தை உங்களுக்கு நல்லா சொல்லித்தரேன். என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்துன்னு இயேசு சொல்லும் பொழுது எதுவரையும் என் அக்கிரமத்தை மன்னிச்சிருக்கிறார்? சொல்லுங்க சொல்லுங்க, எதுவரையும் மன்னிச்சிருக்கிறாங்க? என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்துன்னும் போது எவ்வளோ காலகட்டத்துக்கு அதுக்கு வேல்யூ இருக்குது? சொல்லுங்க, எதுவரை வேல்யூ இருக்குது? நான் மறிக்க வரையும் எனக்கு வேல்யூ இருக்குது. என் அக்கிரமங்களாம் மன்னித்துன்னு சொன்னா என்னை என்னைக்கு அவர் ரட்சிக்கிறாரோ அப்போ அந்த பிறப்புரிமையில் நான் வரேன். அந்த பிறப்புரிமையில் வரும் பொழுது என் அக்கிரமெல்லாம் மன்னித்திரும் போது ஸ்டில் டெத், என்னுடைய மரணம் வரையும் என் அக்கிரமத்தை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறான்னு அர்த்தம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமான்னு. இங்கே தான் பிரச்சனை வந்துடுது பாருங்க. இதை என்ன சொல்ல வராங்கன்னா, இப்படி அக்கிரமங்களெல்லாம் மன்னித்துன்னு நீங்கள் எதிர்காலத்தில் செய்ய போகக்கூடிய பாவத்தை பற்றி பேசினாலும் ஜனங்க என்ன ஆவாங்கன்னா ஒரு லைசன்ஸ் மாதிரி ஆகிடாதா? நீங்களே ஊக்குவிக்கிறீங்களே அப்படின்றதுனால இதெல்லாம் உட்காந்து யோசிக்கிற விஷயம். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்களை கொஞ்சம் பயமுறுத்தி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. எப்படி நம்ம பிள்ளைங்களை பயமுறுத்தி வளர்க்குற மாதிரி. பிள்ளைய பாருங்கள், பயமுறுத்தி வளர்க்கலாம். எவ்வளோ நாளைக்கு? 5 வயசு வரையும் பயப்படுவான், 10 வயசு வரையும் பயப்படுவான், 20 வயசு வரையும் பயப்படுவான், 25 வயசு ஆனாலும் பயப்படுவான். கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஏய் அப்படின்னு என்ன பண்ணுவான்? ஏன்ப்பா சும்மா கத்தினே இருக்கிறீங்க, உட்கார மாட்டீங்களான்னுவான். அப்போ அவனுக்கு எத்தனை வயசு வரையும் அந்த பயம் வேலை செய்யுது? சொல்லுங்க நீங்களே, எத்தனை வயசு வரையும் பயம் வேலை செய்யுது? அவனுக்கு என்னைக்கு உங்க மேல பயம் தெளிஞ்சு போது அது வரையும் அந்த பயம் அவனுக்கு வேலை செய்யுது. அவ்வளவுதான். ஒரு பயம் முறிச்சு வளர்க்கறதுனால அது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஒரு விசுவாசிக்கு நீங்க பயம் முறிச்சு போதிக்கிறதுனால ஒரு தீர்வான ஒரு நிலைமைக்கு ஒரு விசுவாசி வந்துவிட முடியாது. தெளிவா பேசுறேன் நான். எத்தனை நான் பேசுறது ரைட்டுன்றீங்க? பாதி பேர் தான் கை தூக்குறீங்க. நல்லது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், அதனால தான் அவ்வளோ தூரம் பேசுகிறேன். பாருங்கள், என் அக்கிரமங்களாம் மன்னித்துன்னும் போது நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, அறிவுபூர்வமாக சில காரியத்தை உள்ளே கொண்டு வரோம். எப்படி நம்ம போதிக்கிறது, எப்படி நம்ம சொல்லிடுறது, எப்படி இப்படி சொன்னால் என்ன ஆகும், ஒருவேளை என்ன நினைப்பான், என்ன அப்படி எண்ணங்களை போகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, போதனையை ஒரு அறிவுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம். அந்த அறிவுக்குள்ளே ஒரு போதனை உண்டாகிறதுனால அந்த போதனையினுடைய பலன், அதனுடைய விளைவுகள், அதனுடைய தாக்கம், அதனுடைய வல்லமை என்ன செய்யுது? மக்களை போய் கண்டடைய மாட்டேங்குது, போய் ரீச் ஆக மாட்டேங்குது. சரிங்களா? உதாரணத்துக்கு பாருங்க, ஏசு சொன்னார், அந்த கல்லறையை திறந்து விடுங்க. உடனே அவன் என்ன சொன்னான்? சொல்லுங்க, என்னங்க சொன்ன? 4 நாள் ஆச்சே. நல்ல அறிவா இல்லையா அது? ஆனால் கல்லறையை திறந்தாதான் அவன் என்ன பண்ண முடியும்? அவன் வெளியில் வர்றது முக்கியமா, 4 நாள் நாருமேன்றது அறிவு முக்கியமா? இப்போ 4 நாள் நாருமே அப்படியாப்பா, சரிப்பா 4 நாள் ஆயிடுச்சா நாருமா, வாப்பா பேதுரு தோமா ரிட்டர்ன் போயிடலாம், எல்லாரும் கூட்டின்னு போயிட்டாரா? அந்த கல்லறையை திறந்தாதான் நான் சொல்கிறேன் பாருங்க, லாஸ்ட் வெளியில் வர முடியும். என்னைக்கு ஒரு பிரசங்கம் கிருபையினுடைய பரிபூரணத்தை திறந்து காமிக்குதோ அன்னைக்கு தான் மக்களுடைய நல்வாழ்வு மாற ஆரம்பிக்கும். நாரி போயிருக்கிற சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாக ஆரம்பிக்கும். அது மாதிரி விளங்குது. அதனால தான் பாருங்க, பிரசங்கத்தை என்ன பண்ணிட்டோம்னா, எப்படி ஒரு அறிவுக்குரிய சம்பந்தத்தை கொண்டு வந்துட்டோம். அறிவு நல்லதாங்க, ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஆனால் சில விஷயங்கள் பிரசங்கத்தில் நீங்கள் அறிவுப்பூர்வ வகையில் அந்த பிரசங்கத்தை கொண்டு போகவே முடியாது. ஏன் கொண்டு போக முடியாதுன்னா, அங்கே ஆண்டவர் கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். கல்யாணத்துக்கு கூட அங்கே திராட்சை ரசம் இல்லை. அவர் என்ன சொன்னார்? தண்ணீரை போய் ஊற்றுனார். ஏன் தண்ணியை ஊற்ற சொன்னார்? தண்ணிக்கு திராட்சை ரசத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்போ பாருங்க, அறிவு யோசிச்சா அதை பண்ணவே முடியாது. ஆண்டவர் சொன்னார், நீ தண்ணியை ஊற்று. தண்ணியை ஊற்றுனா மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்பு கையில் கொடுக்கும் பொழுது அது திராட்சை ரசமாக மாறுது. ஒரு பிரசங்கத்தை எப்பொழுது, இந்த கிருபையினுடைய பிரசங்கத்தை எப்பொழுது ஒரு பிரசங்கியாராக இருந்தாலும் சரி, ஒரு குடும்ப தலைவனாக தலைவியாக இருந்தாலும் சரி, எப்பொழுது உயர்த்தி நீங்கள் பார்க்குறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் சுகம் உண்டாக ஆரம்பிக்கும். உங்கள் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என்ற அறிவு பரிபூர்ணமாக வந்தால் தான் நோய்களெல்லாம் குணமாகும். எந்த மாதிரி சொல்கிறீங்க?
அப்போ ஒரு பிழை வந்தாலும் என்ன வந்தாலும் ஒரு வியாதி வந்தாலும் எப்படிப்பட்ட வியாதியில் நீங்கள் அகப்பட்டாலும் உடனே அதுக்கு சொல்யூஷனை தேடாதீங்க. என்ன சொல்யூஷன்? நான் என்ன அறிக்கை பண்ணட்டும், நான் எப்படிப்பட்ட அறிக்கை பண்ணட்டும், நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன மாதிரி காரியத்தை செஞ்சேன், தெரிஞ்சு செஞ்சேனா தெரியாமல் செஞ்சேனா, மறைச்சு செஞ்சேனா மறையாமல், இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு நோய் ஒரு வியாதி வரும்பொழுது இம்மீடியட்டாக ஒன்று வரணும். என்ன அறிவு வரணும்னா, என் அக்கிரமங்களெல்லாம் அவர் மன்னித்து. சொல்லுங்க, அக்கிரமங்களெல்லாம் அவர் மன்னித்து. எப்போ உங்களுக்கு அந்த அறிவு வருதோ உடனே அது கீழே வருது பாருங்க, உன் நோய்களெல்லாம் குணமாகி. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்போ இந்த பாவ சிந்தனை ஒரு மனுஷன் என்ன செய்யுதுன்னா, நோயினுடைய சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தடை செய்யுது. அதனால தான் பாருங்க, இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்களுக்கு இது பெரிய போராட்டமாக மாறி போகுது. ஏன் போராட்டமாக மாறுதுன்னா, அவங்க இப்படி எண்ணங்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. எந்த மாதிரி விளங்குது? 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. படிச்சுட்டே வரலன்னா கூட பிரசங்கம் பண்ணுறேன். அடுத்த வாரம் வரும்போது 21ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு வாங்க, அதையும் பிரசங்கம் பண்ண போகிறேன். இன்றைக்கி 20ஆம் அதிகாரம் வரையும் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். கூடுமான அளவுக்கு அதை பிரசங்கம் பண்ணிட்டேன்னா அடுத்த வாரம் 21ஆம் அதிகாரத்தை அப்படியே பிரசங்கம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரூரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை பார்த்து ஆபிரகாம் என்னன்னு சொன்னார்? சகோதரி. அவள் சகோதரியா? சகோதரியாங்க? சிலர் ஆமான்றீங்க, சிலர் இல்லைன்றீங்க. எனக்கு குழப்பமாகுதுங்க. சகோதரியா? இல்லை, மனைவி. பாருங்க, இது ஞானார்த்தம் உள்ளவைகள். நீங்கள் போனீங்கன்னா நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்பேன். அந்த புத்தகத்தை என்னால் விடவே முடியாது. கலாத்தியர் புத்தகத்தை வார்த்தை டு வார்த்தை பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு பைபிள் ஸ்டடி ஆரம்பித்தேன்னா வேர்ட்ஸ் பை வேர்ட் ப்ரீச் பண்ணுவேன். கலாத்தியர் நிருபமும் ரோமரும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கலாத்தியர் 4:21 வீட்டில் போய் வாட்சி பாருங்கள். அங்கே சொல்கிறாரு, ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். முதலாவது மனைவி சாராள், அதுக்கப்புறம் சொல்கிறார் ஆகார், அதுக்கப்புறம் இஸ்மவேல், அப்புறம் ஈசாக்கு. இவங்களை வச்சுட்டு இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் பவுல். ஞான அர்த்தம் உள்ளவைகள் சொன்னால் பழைய ஏற்பாட்டில் இந்த நபர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றதை எடுத்து பேசுகிறார். அதுக்கு பேர் தான் ஞான அர்த்தம் உள்ளவைகள். பாருங்க, ஆபிரகாம் சொன்னால் விசுவாசம், சாராள் சொன்னால் கிருபை, மேலான எருசலேம் அப்படியே வரும். நீங்கள் போய் கலாத்தியர் 4:21 அப்படியே வாசி பாருங்க, 26 வரை வாசினா வரும். மேலான எருசலேம், மேலான எருசலேம் அப்படின்றது கிருபையை குறியுது. சாராள் சொன்னால் கிருபை. ஆகார்னு சொன்னால் சீனாய் மலை, நமக்கு நல்லா தெரியும். ஆகார் என்பவள் சீனாய் மலை தானே அப்படியே போட்டிருக்கிறார். இது ஒன்றும் பெரிய நீங்கள் போய் எந்த இடத்துலையும் தேடி கீடி படிக்கணும்னு அவசியம் இல்லை. வேதமே நமக்கு விளக்க வர மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க, இவர் விசுவாசம், அந்த அம்மா யாரு? கிருபை. இப்போ விசுவாசம் கிருபை எப்படி இருக்குது சொல்லுங்க? என்னவா இருக்கணும்? கணவன் நல்லா சொல்லுங்க, என்னவா இருக்கணும்? இப்போ இவர் கணவன் அந்த அம்மாவை பார்த்து என்னன்னு சொல்றாரு? சகோதரின்னு சொன்னா அது உறவு, ஆனா எதுவுமே பிறப்பிக்க முடியாது. சகோதரிக்கும் மனைவிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. சகோதரி என்பவள் உடன் பிறந்தவள், மனைவி என்பவள் என்னோடு இணைந்து இசைந்திருப்பவள். அது மாதிரி விளங்குது. மனைவியா இருந்தா மாத்திரம்தான் பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியும். சகோதரியா இருந்தா உறவை மாத்திரம்தான் வைத்துக்கொள்ள முடியும். உறவுன்னு சொன்னா உடன் பிறப்பு, என்னோடு கூட இருக்கக்கூடியவள். மனைவியா இருந்தா என்னுடைய உறவுக்குரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி ஒரு உறவை, என்னுடைய வாக்கு தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஈசாக்கு வாக்கு தத்தத்தினால் பிறந்தவன். சொல்லுங்க, ஈசாக்கு வாக்கு தத்தத்தினால் பிறந்தவன். எப்பொழுது கிருபை விசுவாசத்தோடு மனைவியா வாழ ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கை சுகம் பிறக்கும், செழிப்பு பிறக்கும், நன்மை பிறக்கும், வெற்றி பிறக்கும், உயர்வு பிறக்கும். என்னைக்கு கிருபை சகோதரியா இருந்துச்சுன்னா எதுவுமே பிறக்காது. ஏன்னா எல்லா உதவி மாத்திரம் இருக்கும். ஒரு சகோதரி ஒரு அண்ணனுக்கு துணி துவச்சு போடலாம், சமைச்சு வைக்கலாம், கை கால் அமுத்தி விடலாம், அண்ணனுக்கு பணிவிடை செய்யலாம். ஆனால் எந்த காரியத்தையுமே வைத்துக்கொள்ள எதுவுமே, நான் சொன்னது விளங்குது. இன்னைக்கு அநேக சபையில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தையும் கிருபையும் கணவன் மனைவியா போதிக்கல, அண்ணன் தங்கச்சியா போதிச்சிட்டாங்க. சொல்றது விளங்குதா இல்லைங்களா உங்களுக்கு? எத்தனை நான் சொன்னது விளங்குது? விசுவாசமும் கிருபையும் அண்ணன் தங்கச்சியா இருக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் சபையில் என்ன பண்ணல, உதவி இருக்குது. கிருபை சகோதரி என்ன செஞ்சுட்டு இருக்கு? நான் சொன்னது விளங்குதா விளங்கலையா? உதவி இருக்குதுங்க. ஆனா மனைவின்ற ஸ்தானத்துக்கு வரலன்னா
நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நன்மையும் இந்த விசுவாச வாழ்க்கையில் கூட நீங்கள் ஒரு நன்மையை பிறப்பிக்கிறத பார்க்கவே முடியாது. எதுவுமே ஒத்துக்கிறீங்க? அதனால தான் பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க கிருபை, கர்த்தருடைய கிருபை பிரதர். கிருபை கர்த்தருடைய கிருபை மாத்திரம்தான் பிரதர். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? கர்த்தருடைய கிருபை கூட பிரதர் கிடையாது, கர்த்தருடைய கிருபை மாத்திரம். அதனால தான் சொல்றேன் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால ரட்சிப்பு, கிருபை என்ற அறிவு பெருகினா மாத்திரம்தான் உங்க வாழ்க்கையில எல்லா நன்மையும் சுகமும் ஆரோக்கியம் வெற்றியும் பிறப்பிக்க முடியும். எதுவும் ஒத்துக்கிறீங்க? அல்லேலூயா. ஒன்று. ரெண்டாவது, தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்தில், அப்படியே 3வது வசனம் வாசின்னு வர முழு அதிகாரத்தையும் பிரசங்கம் பண்ண போறேன். தேவன் இரவில் அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். ஒரு இடத்துலயாவது கர்த்தர் அவளை சகோதரின்னு சொல்லியிருக்காரா? ஒரு இடத்துலயாவது சொல்லியிருக்காரா பாருங்க, சொல்ல மாட்டார். அவள் மனைவியா இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு இதை நீ செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அவன்கிட்ட வந்து என்ன சொன்னார் கனவுல? அவளை தொட்டினா ஏன் சொன்னார் பாருங்க. கிருபையை அலங்கோலமாக்கிறதுக்கு தேவன் ஒரு நாள் விட மாட்டார். கிருபையை அலங்கோலமாக்குற ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எந்த நன்மை உண்டாகாது, மாறாக மரணம் தான் உண்டாகும். இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய போதனையில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த போதனை வாழ்வு கொடுக்கணுமோ அந்த போதனையை தான் மாறா பேச ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இவர் கிருபையை குறித்து பேசுவார், இவர் கிருபையை குறித்து பேசுவார், இவர் கிருபையை குறித்து பேசுவார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் கிருபை குறித்து பேசுகிறோன்னா, எதை கர்த்தர் உயர்த்துறாரோ அதை நான் உயர்த்தணும். எது கர்த்தர் உயர்த்த சொல்றாரோ அதை உயர்த்தினா மாத்திரம் தான் வாழ்வு உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் மரிக்கும் பொழுது கர்த்தர் என்னத்தை உயர்த்த சொன்னார்? சொல்லுங்க, என்ன உயர்த்த சொன்னார்? வெண்கல சர்பத்தை செய்து உயர்த்த சொன்னார். இப்போ நான் உங்களை கேட்குறேன், நான் வெண்கல சர்பத்தை உயர்த்தத்துக்கும் ஆண்டவரே அவங்க பிழைப்பத்துக்கு என்ன சம்பந்தம்? ஏங்க, வெண்கல சம்பந்தம்னா பாம்பு எடுக்கிற விஷமா? சொல்லுங்க. ஒருத்தர் விஷம் கடிச்சு சாகுறாங்க, இவர் சொல்றாரு வெண்கல சர்பத்தை செஞ்சு உயர்த்தி காமின்றாரு. இப்ப கர்த்தர் எதை சொல்றாரோ அதை செஞ்சா மாத்திரம் தான் என்ன உண்டாகும்? நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கிருபையை பத்தி பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னா கிருபையை உயர்த்தினா மாத்திரம் தான் பிழைப்பு உண்டாகும். கிருபைக்கு மாறாக, கிருபையை அலங்கோலமாக, கிருபையை குறித்து மட்டமா பேசுற ஒரு ஆளுக்கு நன்மை உண்டாகாது, மாறாக மரணம் மாத்திரம் தான் உண்டாகும். எதை ஒத்துக்கிறீங்க? கிருபையை தொட்டாய் செத்தாய். அவனை ஒரே வார்த்தைன்னு சொன்னார், நீ தோட்டம் அவனை அலங்கோலமாக ஆக்கணும்னு நினச்சினா நீ செத்த. 3வது பாயிண்ட், அதுலேயே கிருபை ரொம்ப நல்லது. அலங்கோலமாக ஆக்குற மனுஷனை கூட அது அலங்காரமாக மாற்றிடும். இப்போ இவன் எதுக்காக கொண்டு வந்தான்? அவளோட சேரணும்னு கொண்டு வந்தான். அழகாக இருக்கிற அவளோட சேரணும். அவளை அலங்கோலமாக ஆக்கணும்னு கொண்டு வந்தான். மாறாக அவள் நிமித்தம் இவன் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். கிருபை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அலங்கோலமாக ஆக்கணும்னு நினைக்கிற மனுஷனை கூட அதை அலங்காரமாக மாற்றி காமிச்சிடும். அது மாதிரி விளங்குது. ஆமென். அதான் கிருபை. கிருபை ஒரு நாளும் கிருபையை ஒருத்தரும் அலங்கோலமாக ஆக்க முடியாது. அப்படி அலங்கோலமாக ஆக்கணும்னு நினச்சா கூட அந்த அலங்கோலமாக ஆக்கிற மனுஷனை அதை அலங்காரமாக்கி காமிச்சிடும். அது ஒத்துக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை எடுத்து பாருங்க, அவர் மேலே பொய்யான குற்றச்சாட்டை தேடினாங்களா இல்லையா? ஆனால் ஏதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவர் மேலே போட முடிஞ்சா? அவர் யாராவது திருடன், கொள்ளை, விபச்சாரம், வேசித்தனக்காரன் யாராவது அவர் அலங்கோலம் பண்ண முடிஞ்சா? ஒரு ஆள் அவருடைய பரிசுத்தத்தை யாராவது கேவலப்படுத்த முடிஞ்சா? யாராவது அவரை தவறா பேச முடிஞ்சா? ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு பரிசேயன், ஒரு சதிசேயன், கூட இருக்கிற சீஷர்கள் யாராவது ஒருத்தர் இயேசுவை அவமானமா படுத்த முடிஞ்சா? ஆனா மாறாக நீங்க பாருங்க, அவர் அலங்கோலமாக்கின எல்லோரையுமே அவர் அலங்காரமா மாத்தி காமிச்சிட்டார். ஆமென். எதுவுமே நான் சொன்னது விளங்குது? அவரை துப்புனவன் கூட அவரால் ரட்சிக்கப்பட்டான். அவர் அடிச்சவன் கூட ரட்சிக்கப்பட்டான். ஏன்னா அவர் அலங்கோலம் பண்ண நினைக்கிறவங்கள அலங்கோலம் பண்ண விட மாட்டார் பிதாவாகியவன். மாறாக அலங்கோலம் பண்ணவனுங்க அலங்கரிக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. கிருபை எப்படிப்பட்டதுன்னா, அலங்கோலமாக்குறவன் கூட அவனை அலங்கரிச்சு காமிச்சிடும். ஆமென். 4வது அதே பாயிண்ட்ல அவன் அவளை கொண்டு போனான் இல்லையா?
சாராளை கொண்டு போனான். எதுக்காக கொண்டு போனான்? மனைவி ஆக்கி கொண்டு போனான். மனைவின்னு சொன்னால் 10ஓட 11 ராணி ஆக்கிறதுக்காக கொண்டு போல. அவன் என்ன ஆக்கி கொண்டு போனான்? மனைவி ஆக்கிறதுக்கு கொண்டு போனான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாங்கள்லாம் பைபிள் காலேஜில் படிக்கும் போது எல்லா சப்ஜெக்டும் எங்களுக்கு போதிப்பாங்க. ஒரு செமஸ்டர்னு எடுத்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 7 சப்ஜெக்ட் இருக்கும் ஒரு செமஸ்டருக்கு. மினிமம் 2 இயர்ஸ் படிக்கணும். நான் படித்த காலேஜில் டிடிஹெச், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிடிஹெச். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 7 சப்ஜெக்ட் பேசுவாங்க. அப்படி நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ளே மினிமம் 28 சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கணும். எத்தனை சப்ஜெக்ட்? இந்த 28 சப்ஜெக்டில் ஒரு சப்ஜெக்ட் தான் கிருபை. விளங்குதா உங்களுக்கு? இப்போ இவன் அபிமெலேக்கு என்ன பண்ணான்னு சொன்னால், எல்லாத்தோடையும் இவளையும் ஒருத்தி ஆக்கிக்கொள்ள நினச்சான். மற்றவங்களோட 10ஓட 11 கிருபை எப்பவுமே 10ஓட 11 இருக்கக்கூடாதுங்க. கிருபை ராணி மாதிரி இருக்கணும், ராஜாத்தி மாதிரி இருக்கணும். உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் ஊழியத்திலையும் சரி, சபையிலையும் சரி, உங்கள் தனிப்பட்ட வகையிலையும் சரி, கிருபை தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், கிருபை தான் பெஸ்ட்டாக இருக்கணும். கிருபை என்றைக்குமே அலட்சியப்படுத்துறாதீங்க. 10ஓட 11 வச்சிடாதீங்க. கிருபை பிரதர் அப்படி கிடையாது. கிருபை மாத்திரம் தான் பிரதர்னு சொல்லணும். ஏமே, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆகாஷ் வேறு ராஜா தனக்கு ராஜாத்தி வேணும்னுக்காக நிறைய பெண்களை வீட்டுக்கு கொண்டு வந்தான். பார்த்தீங்களா? அந்த அரண்மனை கொண்டு வந்தான். நிறைய பெண்களை கொண்டு வந்தான். அவங்களுக்கு அலங்கார பொருளை கொடுத்தான், அவங்கள அலங்கரிச்சா என்னென்னவோ பண்ணான். ஆனால் எத்தனை பேர் ராஜாத்தியாக இருந்தாங்க? எத்தனை பேர் ராஜாத்தியாக இருந்தாங்க? எஸ்தர் மாத்திரம்தான் ஆகாஷ் பேருக்கு ராஜாத்தி. அந்த ராஜாத்தி சொன்ன அந்த ஆலோசனை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு உண்டாச்சு. உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு கிருபையை ராணி மாதிரி ராஜாத்தி மாதிரி வைக்கிறீங்களோ, அன்னைக்கு அந்த கிருபை கொடுக்குற ஒவ்வொரு ஆலோசனையும் உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையில் விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையை வெற்றியை உண்டாக்கி காமிக்கும். ஏமே, எது மாதிரி விளங்குது சொல்லுங்கள்? கிருபை ராஜாத்தி மாதிரி இருக்கும். ஏமே, அது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. ஆமாம், எல்லாம் ஒன்று தானே. விசுவாசம் வேணும், பரிசுத்தம் வேணும். நீங்கள் எந்தெந்த இடத்துல கிருபையை பேசுகிறீங்களோ அந்த இடத்துலலாம் பரிசுத்தம் வந்துடும். ஏமே, எத்தனை பேர் விளங்குது? நான் சொன்னேன் இல்லைங்களா, உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கின்னு சொன்னால் ஜனங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? என்ன பிரதர்? பாவம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது உதாரணம் அழகாக சொன்ன பாருங்கள். கடவுள் சூப்பராக எனக்கு அதை ரொம்ப அழுமையான வகையில் அதை ஞாபகப்படுத்தினார். உன் அக்கிரமெல்லாம் மன்னித்துன உடனே அந்த விபச்சாரி ஸ்திரீ இயேசு தலைமையில் பரிமளத்தை தைலத்தை கொண்டு ஊற்றினாலே அவளை நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லாரும் சொன்னாங்க 300 பணம் பெறுமே. கூட இந்த சீசர்லாம் சொன்னாங்க அதை விற்று தரித்திரர்களுக்கு கொடுத்துருக்கலாமே. எத்தனை தலையில் ஊற்றின உடனே. ஆனால் இயேசு சொன்னார், அவளை ஏன் தடுக்கிறீங்க? அவளை ஏன் வேதனைப்படுத்துறீங்க? அவளை தடுக்காதீங்க அப்படின்றார். அவள் ஊத்துறா. நீ யோசிச்சு பாருங்கள். உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னிச்சேன்னு தெரிஞ்ச உடனே விலையேற பெற்ற தன் தைல குப்பியை கொண்டு வந்து இயேசு தலைமையில் பரிமளத்தை தைல கொண்டு வந்து இயேசு தலைமையில் ஊத்துறா. உன் அக்கிரமங்களாம் மன்னிக்கப்பட்டுக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இன்னொரு ஆம்பளையை தேடி ஓடலாவ. இன்னொரு ஆண் கிடைப்பானா விபச்சாரம் செய்யறதுக்கு? இன்னும் விபச்சாரம் செய்யலாமா தேடி போல. என்னைக்கு உங்க அக்கிரமங்களாம் மன்னிக்கப்பட்டுன்னு அறிவு வந்தா நீங்க பாவம் செய்ய ஓட மாட்டீங்க, மாறாக இயேசுவை தேடி வர ஆரம்பிச்சிருவீங்க. வேதம் சொல்லுதுங்க, குறை உள்ளது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றார், அது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது எது? நிறைவானது தேவனுடைய அன்பு என்னை நிறைக்கும் பொழுது எனக்குள்ள இருக்கிற குறைகள் தானா எனக்கு விளங்க ஆரம்பிக்கும். மழை உஜோன்னு பெய்யுது, போய் மலையில் நிற்கிறீங்க, சரியான மழை, ஒரு அரை மணி நேரம் நிற்கிறீங்க, என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? உச்சந்தாலேருந்து உள்ளங்கால் வரையும், மேலாலிருந்து உள்ளாட வரையும் நனையாத இடமே, ஈரம் பதாத இடமே இருக்காது. எல்லா இடத்துல ஈரம் என்ன பண்ணிருக்கோம்? பற்றிருக்கும். வேதம் சொல்லுகிறது அவருடைய அன்பு அளவில்லாதது. எத்தனை பேர் விளையாடுறீங்க? அதனால தான் சொல்லுது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது. நம்ம குறைவை நீக்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஒரு குறைவை எப்படி நீக்கிறதுன்றத ஒரு பிளான் பண்ணி போய் யோசிக்கக்கூடாது. நிறைவானது வந்தால் தான் குறைவானது. அல்லேலூயா. நல்லா சமீபத்தில் ஒரு செய்தி கேட்டிருந்தேன் பாருங்க. எனக்கு 2 வேலை தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய கேட்பேன், நிறைய பார்ப்பேன், நிறைய படிப்பேன். பைபிள் புத்தகம், சில நேரத்தில் நிறைய காரியங்களை கேட்பேன், பார்ப்பேன், படிப்பேன். இதுதான் என் வேலையே. அதில் ஒரு பிரசங்கர் பண்ணார், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப அப்படியே ஒரு புத்துணர்ச்சி தர மாதிரி இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வருகிறார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன நடந்தது அப்படின்றத அவர் பேசுகிறாரு. ஒரு
மரம் பசுமையாக இருக்குது. அந்த மரம் பசுமையாக இருக்கும்போது அதில் சில இலைகள் காஞ்சிருக்கும், பார்த்துருக்கீங்களா? சில இலைகள் காஞ்சிருக்கும். அந்த இலையை நம்ம கிள்ளணும்னு அவசியமே கிடையாது, தானாகவே என்ன பண்ணும்? ஏன்? அந்த இலை காய 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 தன் பலத்தை இழந்து கடைசியில் என்ன பண்ணுது? அவர் சொல்றாரு, உன்னை ஆவியானவர் நிறைச்சிட்டாரு, பரிசுத்தாவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு, நீ ஒரு பசுமையான மரம். உனக்குள்ள இருக்கிற காஞ்ச இலைகள் கொஞ்சம் கொஞ்சமா காஞ்சாலும் அது மரத்துல தான் இருக்கும். காஞ்ச உடனே என்ன பண்றதுல, அது காஞ்சாலும் எங்க இருக்குது? மரத்தில் தான் இருக்கு. ஆனா நீ பரிசுத்தாவியானவர் வாழ வாழ அந்த இலை தானா கீழே உதிர்ந்துருன்றாரு. எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்க. ஆவியானவர் வந்தால் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கணும் பாருதான்னு நினைக்கிறோம். ஆவியானவர் வந்தால் அப்படியே ஏதாவது அனல் பிரதர் அப்படி தான் யோசிக்கிறோம். ஆவியானவர் உள்ளான வகையில் வேலை செய்கிறார், வெளியரங்கமான வகையிலும் வேலை செய்கிறார். எத்தனை பேர் விளங்குது? ஹல்லேலூயா சொல்லுங்கள். நிறைவானது வரும் பொழுது குறைவானது நீங்கி போகும். ஆமென். அடுத்தபடி எத்தனை பேர் நல்லா இருக்குதுன்றீங்க? இதை பிரசங்கம் பண்ணுறதுக்கு தலையில் எவ்வளோ நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கு தெரியுமா? சரியான வகையில் சொல்லணுமே. சாதாரண ஆளாக நீங்களாம் எங்கேயாவது ஒன்று மாட்டினா கூட பிடிச்சிக்குவீங்களே. வாசிக்கலாம். சூப்பர், இது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க. அபிமெலேக்கு அவளை சேராது இருந்தான். 4லேருந்தே வாசிக்கிறேன். ஆகையால் அவன், ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ, இவள் தன் சகோதரன் சொல்லலையா? அப்படியே பேசிட்டே வரான். சரிட்டே வந்து 6வது வசனத்தை சொல்கிறான். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன், நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்தபடிக்கு உன்னை தடுத்தேன், ஆகையால் நீ அவளை தொட, நான் உனக்கு. 7வது வசனம் பாருங்க. அந்த மனுஷனுடைய மனைவியை, அங்கே கூட பாருங்க சகோதரின்னு சொல்ல அவர், அந்த மனுஷனுடைய மனைவியை அவளிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. யார் இவரு? என்ன சொன்னார்? அதுக்கு பேர் என்னது? ஆனால் கர்த்தர் அவரை குறித்து என்ன சொல்கிறாரு? என்ன கொடுமை பார்த்தீங்களா? அது கர்த்தர்கிட்ட போய் நான் கேட்க முடியுமா? என்ன ஆண்டவரே என்ன சொல்கிறாரு? அவன் ஒரு தீர்க்கதரிசி. என்ன சொன்னான்? உத்தம இதயத்தோடு நான் செஞ்சேன், நான் உத்தம இதயத்தோடு இதை பண்ணேன், உத்தம இதோட பண்ணேன். நீ என்ன உத்தமனா இருந்தாலும் சரி, அவன் ஜெபம் பண்ணாதான் உனக்கு நல்வாழ்வுன்ட்டார். இந்த உலகத்தில் அநேக உத்தமம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பண்ணுற ஜபம் தான் கர்த்தருக்கு பிரியமானது. எத்தனை பேர் விளங்குது? அவன் உத்தமனாக இருக்கலாங்க, ஆனால் கர்த்தர் வந்து உங்களை தீர்க்கதரிசியை நீதிமானாய் பார்க்குறாரு. ஏமே, ரொம்ப நாள் முன்னாடி ஒரு பையன்கிட்ட பேசியிருந்த பாருங்க. இந்த பசங்க நிறைய இந்த பஞ்சு டைலாக்லாம் பேசுவானுங்க. எனக்கு சில பஞ்சு டைலாக் தெரியாது, இந்த சினிமாவில் வர டைலாக்லாம் தெரியாது. ஒரு முறை ஒருத்தன் அப்படி சொல்லி நான் புல்பீட்லேயும் பிரசங்கம் பண்ண அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அது சினிமாவில் வந்துச்சுன்னு. பாஸ்டர், நம்மளாம் சுனாமிலே ஸ்விம்மிங் பண்ணுவோன்னா எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் என்னடா நம்ம மெசேஜை கேட்டு எந்த அளவுக்கு விசுவாசத்தில் வல்லவன் ஆகிட்டானே. அப்புறம் பிரசங்கம் பண்ணிட்டு கீழே வந்தோடனே ஒரு அங்கிள் வந்து சொன்னார், பாஸ்டர் சினிமா டைலாக்கு பார்த்து பேசுங்கன்னார். ஒரு முறை போய் நம்ம ஒரு பையன் இங்கே தான் எல்லாம் யாரும் கிடையாது, என்னுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய என்ன செய்கிறது, என் ஆவிக்குரிய பிள்ளைகள். ஒருத்த சொன்னா பாருங்க, ஒரு முறை நான் முடிவெடுத்த என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். நானும் என்ன நினச்சேன், என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறேனே, இதெல்லாம் எங்கே படிச்சிருப்பானுங்க? நான் நிறைய புத்தகம் படிக்கிறேங்க, இந்த மாதிரிலாம் என் கண்ணுக்கு தெம்படவே மாட்டேது. அப்புறம் சிரிச்சுன்னா சொன்னேன், என்ன அது சினிமானே. ஆனால் கரெக்டு, அவன் ஒரு முறை சொன்னான் பாருங்க, ஒரு முறை நான் முடிவு எடுத்தா என் பேச்சை நானே. கர்த்தர் ஒரு முறை நம்மளை குறித்து ஒரு முடிவு எடுத்தா அவரே அவர் பேச்சை மாற்ற மாட்டார். எத்தனை ஒத்துக்கிறீங்க? ஒரு முறை உன்னை நீதிமான்னு முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் பேச்சை அவரே கேட்கறது கிடையாது. உண்மைதானே? அவனை எப்போ நீதிமானாக்குனாரு? நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னவனே சொல்ல கேட்டு கிளம்பி போனால் வேதம் சொல்லுது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு அவன் என்னைக்கு அவரை விசுவாசித்தானோ அன்னைக்கு அவர் நீதி ஆக்கிட்டார். அவர் எடுத்த பேச்சை அவர் இப்போ மாத்துறது. இப்போ இவன் சொல்ல, நான் உத்தம இதயத்தோட செஞ்சேன், அவன் என்ன நீதிமான், நான் அவனை நீதிமானாக பார்க்குறேன், அவன் ஜெபம் பண்ணாதான் அவனுக்கு நல்வாழ்வு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை எவ்வளோ உயர்வாக கர்த்தர் பார்க்குறாரு பார்த்தீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை எவ்வளோ உயர்வாக பார்க்குறாரு. எவ்வளோ 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 பாருங்கள், இதெல்லாம் எண்ணி பார்த்துட்டீங்களா நீங்கள்? அவனை போய் திட்டாமல், அவனை அடிக்காமல், அவனுக்கு தலைமையில் 4 வைக்காமல் சொல்கிறாரு,
அவங்ககிட்ட அவன் மனைவி நீ அனுப்பு, அவன் உனக்கு ஜெபம் பண்ணுவான். அந்த ஜெபத்தை நான் கேட்டு அதுக்கப்புறம் தான் அவனை என்ன பண்ணுவேன். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். 7 வாசிக்கலாம். அந்த மனுஷனுடைய மனைவி அவனிடத்துக்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்ப விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்தில் அவனுக்கு. ஆனால் இப்போ சொல்லிட்டா, நீ கிருபையை ஒரு நாள் அலங்கோலம் பண்ணக்கூடாது, அதை போய் அனுப்பு. அது விசுவாசத்தோடு தான் என்ன பண்ணணும், சேரணும். கரெக்டாக அனுப்பிச்சு வைக்கிறார். இப்போ உடனே பொழுது விடிஞ்சிருது. விடிஞ்ச உடனே அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து எல்லாரையும் கூப்பிட்றான், ஊழியக்காரங்களெல்லாம் வர சொல்கிறான். ஊழியக்காரர்கள் எல்லோரையும் அழைப்பித்து இந்த சங்கதிகளெல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் எல்லாரையும் கூப்பிட்டான். அவன் அரண்மனையில் வேலை செய்கிறவங்க அவங்ககிட்ட இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய செய்தியை கொடுக்குறான். செய்தி கொடுத்த உடனே எல்லாரும் கேட்டு என்ன ஆகிட்டாங்களாம், பயந்தாங்க. பாருங்கள், என்னைக்கு கிருபை எந்த இடத்துல இருக்குதோ அங்கே எங்கே வார்த்தை வருதோ அங்கே உடனே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். ஆமென். சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அவள் அங்கே போன உடனே பாருங்கள் செய்தி பரவுது. உடனே அதுக்கப்புறம் அப்படி தான் அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுபரம் பண்ணுகிறதுக்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தக்காத காரியங்கள் என்னிடத்தில் செய்தென்றான். பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவியின் நிமித்தம் என்னை கொண்டு போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியானால். 13, என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்தரியாய் திரியும்படி செய்தபோது நான் அவளை நோக்கி, நான் போகுமிடமெல்லாம் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவரிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான். அப்பொழுது அபிமெலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் ஆபிரகாமு கொடுத்து அவன் மனைவியாக சாராளையும் அவனிடத்தில். இப்போ ஆபிரகாம் எதனால் பெரிய ஆளானா பாருங்க. என்னைக்கு கிருபை நம்மளோட சரியாக சேருதோ அன்னைக்கு உங்கள் விசுவாசம் ஐஸ்வர்யம் உள்ள விசுவாசமாக மாறிடும். விசுவாசம் ஐஸ்வர்யம் உள்ளதான் மாறிச்சுன்னா என் வாழ்க்கைக்கு தேவையான ஐஸ்வர்யமும் சுகமும் என்னை தேடி வர ஆரம்பிச்சிடும். பைபிளில் கூட நீங்கள் நிறைய இடத்துல ஏசாமி சொல்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அற்ப விசுவாசியே ஏன் இப்படி பாருங்கள். அற்ப விசுவாசம்னா என்ன? ஒரு விசுவாசம் அற்பமாகவும் வச்சுக்கலாம், ஐஸ்வர்யமாகவும் வச்சுக்கலாம். அற்ப விசுவாசம்னா என்னென்னா சின்னதாக யோசிக்கிறது, சின்ன காரியத்துக்காக திங்க் பண்ணுற, சின்ன காரியத்திலேயே மனதில் வைக்கிறது. அதனால தான் சொல்கிறாரு, அற்ப விசுவாசியே ஏன் இப்படி பயப்பட்டாய். நீங்கள் வாசிங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அக்கறைக்கு போவோன்னு சொல்லி இயேசு படகுல சீசரோட போகிறார். காத்தடிக்குது, கடல் கொந்தடிக்குது இல்லையா? உடனே சீசர்களை போய் அவர் என்னன்னு சொல்லி எழுப்புனாங்க, நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஏன் அந்த வார்த்தையை பேசணும்? ஆண்டவரே எங்களை காப்பாற்றி நீ வல்லவராக இருக்கிறீர் சொல்லாம இல்லையா? ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே இந்த காற்றை விட நீர், ஆண்டவரே உம்மால கூடாதது பேசிருக்கலாமா இல்லையாங்க? ஏன் இவனுக்கு என்னன்னு சொன்னானுங்க? ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு. பாருங்க, எப்போ நம்ம விசுவாசம் வீக்காக இருக்கோ அன்னைக்கு அற்பமான பேச்சு தான் வரும். நம்ம விசுவாசம் வீக்காக இருந்துச்சுன்னா நன்மையான காரியம் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளவே முடியாது, யோசிக்கவே முடியாது. அதனால தான் பாருங்க, என்னைக்கு கிருபை விசுவாசத்தோட சேருதோ இந்த கிருபையை குறித்த அறிவு உங்களுக்குள்ள வர 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 உங்க விசுவாசம் ஐஸ்வர்யம் உள்ளதா மாறிடும். உங்க கிருபையில் நீங்க சேர சேர விசுவாசம் ஐஸ்வர்யம் உள்ளதா மாற மாற உங்க வாழ்க்கையில தேவையான ஐஸ்வர்யமும் சுகமும் நல்வாழ்வும் நம்பிக்கையும் ஜெயமும் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசம் ஐஸ்வர்யமானோம்னா நம்மோட எது சேரணும்? நல்லா சொல்லுங்க, எது சேரணும்? கிருபை. விளங்குதா உங்களுக்கு? எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? விளங்கணும் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படி நம்ம சொல்லும் போது சில நேரத்தில் சில காரியத்தில் உள்ளே வந்துடுது இல்லைங்களா? என்ன பிரதர், எப்படி பிரதர் நடக்கும், எப்படி சாத்தியம் பிரதர்? ஏன்னா நமக்கு கடவுள்கிட்டேருந்து இலவசமாக தரார், அதை பெற்றுக்கொள்ளுன்றதை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதான் சாத்தியமே இல்லாத எண்ணமாக மாறி போச்சு. உலகத்தானுங்க தான், கிறிஸ்துவனுக்கு அதான். கிறிஸ்துவன் கூட என்ன நினைக்கிறான்னா, கடவுள் எனக்கு ஏதாவது செய்யறதுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான். இவன் ஏதாவது பண்ணாதான் அதாவது பெற்றுக்கொள்ள முடியுன்ற எண்ணத்துக்குள்ளே அவன் போயிடுறான். இதான் கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படையாகவே மாறி போச்சு. ஏதாவது பண்ணால் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம், ஏதாவது பண்ணால் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணுறதுலேருந்து உபவாசம் பண்ணுறதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது பெற்றுக்கொள்றதுக்காகவே ஜபமாக இருக்கும்.
உபவாசம் பண்ணால் கூட ஏதாவது பெற்றுக்கொள்றதுக்காகவே என்னவா இருக்கும்? ஏன் அப்படி ஆயிடுச்சு? ஏன் அப்படின்னா பேசிக் இது வந்து பாருங்க, ரொம்ப சிம்பிள். பவுல் வந்து இதை அந்த காலத்திலே பேசியிருக்காரு. பவுல் வந்து அந்த காலத்திலே இதை டீல் பண்ணுறாரு. எப்படி டீல் பண்ணுறாரு? ரொம்ப அழகாக டீல் பண்ணுறாரு. வாங்க ரோமர், இங்கே கை வச்சிங்க, திரும்ப இங்கே வருவேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 1, 2 அப்புறம் 5 வாசிக்கிறேன். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாமிசத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோமும். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாமிசத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் மாமிசத்தினால எண்ணத்தையே பார்த்தான். சொல்லுங்க, ஈசாக்க மாமிசத்திலே பெத்தெடுத்தான். 100 வயசு ஆகி போச்சு. அவனே சொல்றான், தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும். ஆனா அவன் சரீரம் செத்து போச்சுன்னு சொல்லுதாங்க. ஒன்றும் இல்லை. ஐஸ்வர்யத்தை எப்படி பெற்றுக்கொண்டான், குழந்தையை எப்படி பெற்றுக்கொண்டான், நல்வாழ்வை எப்படி பெற்றுக்கொண்டான், அவன் எப்படி பூமியில செலுத்து வாழ்ந்தான், எப்படி அவன் நல்லா இருந்தான், அதான் முக்கியம். எப்படி இது நடந்துச்சு பூமியில் அவனுக்கு? அப்ப ஆபிரகாம் மாமிசத்தின்படி எண்ணத்தை கண்டறிந்தான் என்று சொல்லுவோம். சொல்லிட்டு 2வதுல சொல்றாரு, ஆபிரகாம் கிரியையினால நீதிமானாக்கப்பட்டான் ஆகில், அவன் ஏதாவது ஒன்று செஞ்சு நீதிமானம் ஆகியிருந்தானா மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5க்கு வாங்க. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக. நல்லா அந்த 5வது வசனத்தை பொறுமையா வாசிங்க. ஒருவன், சொல்லுங்க, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக என்னப்படும். கிரியை இல்லாமல் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதான் பஞ்சு. ஒரு உதாரணம் கேட்குறேன் பாருங்க. ஒரு கொலைகாரன், திருட, ஒரு விபச்சாரக்காரன் தான் வச்சுங்க, வீட்டு பக்கத்தில், சரியா? எல்லாருக்கும் தெரியும், பல வருஷமாக வாழ்ந்துட்டான். திடீர்னு நீங்கள் அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டீங்க. சுவிசேஷத்தை கேட்டான், பொல்லாதகாரன், வெளியில் போகிறான், ஒருத்தன் அவனை கொலை பண்ணிட்டான். இப்போ அவன் எங்கே இருப்பான்? நல்லா சொல்லுங்கள் பிரதர். போயிருப்பானா? அவன் தான் படாத பாவி. இல்லை இப்படி கூட எடுத்துங்க, ஒரு விபச்சாரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தா, விபச்சாரம் செஞ்சுனே இருந்தா, கடைசி நாள் நீங்கள் சுவிசேஷம் சொன்னீங்க, போதால காலம், அடுத்த நாள் எதுவும் நோய் வந்து செத்து போயிட்டான். உடனே அவன் எங்கே இருப்பா? சொர்க்கத்தில் இருப்பாளா, நரகத்தில் இருப்பாளா? இதுதான் என் கேள்வி. உங்ககிட்ட கேள்வி கேட்குறேண்ணா. சொர்க்கத்தில் இருப்பாரா பிரதர்? ஒன்றுமே செய்யலையே பிரதர். அவன் எப்படி பிரதர்? ஒருவேளை கர்த்தருக்கு அவன் மேலே ஒரு கிருபை, ஒருவேளை இல்லை, என்ன பண்ண, ஒருவேளை இல்லை, போய் தான் பார்த்துட்டு வரணும்னா யாராவது போயிட்டு கூட வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உடனே வெயிட் பண்ண, ஒரு டூர் அடிச்சிட்டே வாங்க. போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால் உடனே நான் அமுச்சு கூட வைக்கிறேன். ஆனால் எவ்வளோ கேள்வி உள்ளே வருது பாருங்க. அதை இப்போ கேட்குறேன், அன்னை தெரேசா பரலோகத்தில் இருப்பாங்களா? ஏன் உலகத்தில் இருப்பாங்க 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 இருப்பாங்க. ஏன்னா மதர் தெரேசா பரலோகத்தில் இருக்கிறாங்கன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்க தியாகமாக வாழ்ந்தாங்க, அதனால பரலோகத்தில் இருப்பாங்க. இவ வந்து அட்டூழியத்தில் வந்தா, கடைசி நிமிடத்தில் இயேசு செத்து போயிட்டா, இருப்பாளான்னாவே ஒரு கேள்வி நமக்கு வர வேண்டியது. எந்த கிரியினாலும் மனுஷன் பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, இயேசு கிறிஸ்துவை அவருடைய, அதாவது சொல்லுது இல்லையா, தேவனுடைய கிரியை மாத்திரம்தான் நம்மளை நீதிமான் ஆக்குது. சொல்லுங்க, தேவனுடைய கிரியை மாத்திரம் தான் என்னை நீதிமான் ஆக்குது. அப்போ நற்கிரியை நான் ஏன் செய்யணும் அப்படின்னா, நான் நீதிமானா இருக்கிறதுனால தான் நற்கிரியை செய்கிறேன். நான் நற்கிரியை செய்யறதுனால நீதிமான் கிடையாது. நற்கிரி செய்து செய்து நீதிமான் ஆகலைங்க. நான் நீதிமானா இருக்கிறேன், அதனால தான் நான் என்ன செய்கிறேன். எதாமே நான் சொன்னது விளங்குது? அப்போ பாருங்க, மனுஷனுக்குள்ள என்ன பிரச்சனைனா, எதுவுமே செய்யாது எப்படி மாறிடும்? ஆபிரகாம் எப்படி மாறினா? ஆபிரகாம் என்ன நடந்துச்சுன்னா, கிருபை கூட வந்து சேர்ந்துச்சு, விசுவாசம் ஐஸ்வர்யம் ஆயிடுச்சு. அவன் விசுவாசம் ஐஸ்வர்யம், அவன் வாழ்க்கை ஐஸ்வர்யமா மாறிட்டான். கடவுள் எல்லாத்தையும் செஞ்சார். வாங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 16வது வசனம். 12 கூடி சீக்கிரத்தில் பேசுவோம், அது இன்னொரு ஆங்கிளில் பேசுவோம், ரொம்ப அருமையாக இருக்காது. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு, யார் நிமித்தம்? கரெக்ட் பிரதர், கரெக்டாக பிடிக்கிறார் பாருங்க. அவள் நிமித்தம் ஆபிரகாமுக்கு, அவள் நிமித்தம்னா யாருங்க? கிருபை. கிருபை நிமித்தம் தான் நமக்கு தயை பாராட்டப்படுகிறது. கிருபை நம்ம கிட்ட சேரும் பொழுது தயவு தானா வருது.
கிருபை நம்மகிட்ட சேரும் பொழுது விசுவாசம் ஐஸ்வர்யமாவது. கிருபை நம்மகிட்ட சேரும் பொழுது நம்ம விசுவாசம் ஐஸ்வர்யமானவனே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வெளியரங்கமான பொருளும் உள்ளுக்குரிய சமாதானம், சந்தோஷம், நிம்மதியும் வந்து சேர ஆரம்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. அந்த மாதிரி விளங்குது. சொல்லுங்க, கிருபை நிமித்தம் கர்த்தர் எனக்கு தயை பாராட்டி. 17-18 வந்துடும். ஆபிரகாமுடைய மனைவியாக சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டான் கர்ப்பங்களெல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரரையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். பாருங்க, சொல்லும் போது அது சொல்றா இல்லைங்களா? எல்லாருமே இந்த 2 விஷயத்தை பேசும்போது நானும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். கிருபை கொடுக்கிறது விசுவாசம், பெற்றுக்கொள்கிறது. கிருபை கொடுக்கிறது விசுவாசம், எடுக்கிறது. கிருபை கொடுக்கிறது விசுவாசம், எடுக்கிறது. கிருபை கொடுக்குறதுங்க, நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லையா? நிறைய பேர் இந்த எடுக்கிற விஷயத்தை நிறைய போஸ்ட் பண்ணுவாங்க. எடுக்கிறதுனா விசுவாசத்தை குறித்து நிறைய பேசுவோம். நானும் நிறைய பேசியிருக்கேன். நானே ஒரு விசுவாச போதனையாளர் தான். சமீபத்தில் தான் இந்த எண்ணங்கள் உள்ளே வந்தது. எப்படியெல்லாம் விசுவாசிக்கலாம், எந்த ஆங்கிள்லாம் விசுவாசிக்கலாம். பைபிளே இல்லாமல் உங்களுக்கு சொல்கிறேன், பைபிளே இல்லாமல் விசுவாசத்தை போதிக்க சொன்னீங்கன்னா அப்படியே போதிப்பேன். நான் தரவாக விசுவாசத்தை போதிக்கிறதுல அந்த அளவுக்கு கை தேர்ந்துட்டேன். ஆனால் நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது பாருங்கள். நான் எடுக்கிறத பெருசாக பேசுறதில்ல, கொடுக்கறத பெருசாக பேசணும்னு நினைக்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அம்மா நல்லா சமைச்சு வச்சுருக்காங்க, எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க, வீட்டுக்கு வாங்க சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களா? நல்லா கோழி குழம்பு, மீன் வறுவல், மூளை ஃப்ரை, ஆட்டுக்கால் பாயா எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. நான் உள்ளே போகிறேன். போன உடனே போட்டு நான் சாப்பிட்றேன். இப்போ நான் கேட்குறேன், சாப்பிட்ற என்னை பற்றி நான் போட்டு சாப்பிட்றத பற்றி நான் பேசட்டுமா, செஞ்சவங்களை பற்றி பேசட்டுமா? நல்லா சொல்லுங்கள். நான் எவ்வளோ போட்டு சாப்பிட்டேன்னு தெரியுமா, தட்டு நிறைய போட்டேன்னு தெரியுமா, எவ்வளோ, அங்கே பிரச்சனை கிடையாது. சாப்பிட்றவன் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுங்க, எடுக்கிற ஆளை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் கொடுக்குற ஆள் ரொம்ப முக்கியம். செஞ்சாங்க பாருங்கள், அதுதான் பெரிய முக்கியம். கிருபை நமக்காக சகலத்தையும் செஞ்சு வச்சிருக்குது. இப்போ எதை குறித்து அறிவு நிறைய வரணும்? நான் வீட்டில் போய் போட்டு சாப்பிட்றது எனக்கு ஒரு அறிவு வேணுமா? வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா, இவ்வளோ சமைச்சு வச்சுருக்காங்களே கொடுப்பாங்களா, இதுக்கு எனக்கு ஒரு அறிவு வேணுமா? யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. நான் வீட்டுக்கு போகிறேன், டைனிங் டேபிள் எல்லாம் இருக்க போது, எல்லாம் யாருக்காக சமைச்சு வச்சுருக்காங்க? நான் எனக்காக நான் போட போகிறேன், நான் சாப்பிட போகிறேன். இப்போ நான் போட்டு சாப்பிட்றது பெரிய விஷயமா, இல்லை எனக்காக சமைச்சது பெரிய விஷயமா? நல்லா சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி சொல்கிறேன். காலையில் எழுந்தீங்க, குளிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க, தலைக்கு மேலே ஃபேன் ஓடுது, எல்லாம் சேரில் இலைப்பாறுதலோடு இருக்கீங்க. உங்களுக்காக இந்த செய்தியை பல மணி பல நாட்கள் ஆயத்தப்படுத்தி ராத்திரி முழுதும் தூங்காமல் எப்படியெல்லாம் பிரசங்கலாம் யோசிச்சு இப்போ இதை வந்து நான் பிரசங்கம் பண்ணுறேன். பிரசங்கம் பண்ணுறால் நான் பெரிய ஆளா, கேட்குறாள் நீங்கள் பெரிய ஆளா? எல்லாம் யோசிச்சு பாருங்க பிரதர். ரொம்ப முக்கியங்க இது. சொல்லுங்கள், எங்கள் பாஸ்டர் பெரியார் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மறந்துட போகிறேன். எங்கள் பாஸ்டர் சில விஷயம்லாம் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. கிருபை வந்து நமக்காக எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திருக்குது. பாருங்க, கடவுள் வந்து கிருபையின் மூலமாக கிருபையை கொண்டு வந்து அப்படியே ஆபிரகாம்கிட்ட இணைச்சதுனாலே ஆபிரகாம் பெரிய ஆள் ஆயிட்டார். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்து இயேசு மூலமாக ஆபிரகாமுக்கு சாரால் வந்து சேர்ந்ததுக்கே ஆபிரகாம் இவ்வளோ பெரிய பணக்காரா ஆயிருப்பார்னு சொன்னால், உங்களையும் என்னையும் கொண்டு வந்து கிறிஸ்துவோடு இணைச்சி வச்சிருக்கிறார். இப்போ நீங்களும் நானும் அவன் நிழலுங்க, ஆபிரகாம் நிழல். நீங்களும் நானும் நிஜம் கிறிஸ்துவோடு இணைஞ்சிருக்கிறேன். நான் செழிக்காமல் இருக்க முடியுமா? சுகம் இல்லாமல் இருக்க முடியுமா? நன்மை பாணாமல் இருக்க முடியுமா? சொல்லுங்க. எதுவுமே நான் சொன்னது ரைட்டுன்றீங்க. அதனால தான் ஞான அர்த்தம் உள்ளவைகள் அது. அதை வந்து மறைச்சி சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் வெளியரங்கமாக நம்ம பார்க்குறோம். கடைசி பாயிண்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. 17-18 ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டான் கர்ப்பங்களெல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரிலும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி. நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் குழந்தை கிடையாது. இப்போ அவன் ஜெபம் பண்ணுறானே, அப்போ ஆபிரகாமுக்கு குழந்தை கிடையாது. இப்போ இவனுக்கே குழந்தை இல்லை, இவன் போய் எப்படி ஜெபம் பண்ணுவான்? இவனுக்கே இல்லையாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், யாருக்காவது ஜெபம் பண்ணுங்கன்னா, நானே நோயில் இருக்கிறேன், நான் போய் எப்படிங்க ஜெபம் பண்ணுவேன் சொல்லுவோமா இல்லைங்களா? இப்போ நான் உங்களை கேட்குறேன்,
உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா தான் இருக்குது, வேறு காசு இல்லை. ஏங்க அதை கொடுங்கன்னா, எனக்கே இல்லை, கைக்கும் வாய்க்கும் இருக்குது, நான் போய் எப்படிங்க கொடுப்பேன்? யோசிப்புமா இல்லையா? என்கிட்ட இல்லாததை நான் இன்னொருத்தருக்கு என்ன பண்ண முடியாது. இப்போ நான் கேட்குறேன், ஆபிரகாமுக்கு அபிமெலேக்கு ராஜாவுக்கு ஜெபம் பண்ணுற அளவுக்கு என்ன குவாலிட்டி? என்ன குவாலிட்டி? அவனுக்கு என்ன குவாலிட்டின்னு சொன்னால், அவனுக்கு தகுதியே இல்லாமல் இருக்குது பாருங்க, அதுதான் குவாலிட்டி. நான் சொல்ல சொல்லுங்க அவங்களுக்கு. அவனுக்கு என்ன குவாலிட்டின்னா, அவனுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் அவன் இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்ணுறான் பாருங்க, அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது பாருங்க, அதுதான் அவனுடைய குவாலிட்டியே. ஏமே கர்த்தர் சில நேரத்தில் பாருங்க நம்மளை யோசிக்க வைக்கிறாரு. நம்மளை ஒரு வாய்க்காலாக மாற்றி வயல் நிலங்களுக்கு பாயும்படி வைக்கிறார். நீங்கள் ஒரு வாய்க்கால், சில நேரத்தில் உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், அதான் உங்கள் குவாலிட்டியே. சொல்லுங்கள், எனக்கு அதான் குவாலிட்டியே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனாலும் அதுதான் என் குவாலிட்டி. உங்களுக்கு தகுதியே கிடையாது, அதான் உங்கள் தகுதி. தேவ தயவு சீடி எத்தனை பேர் கேட்டுருக்கிறீங்க? அதில் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லியிருப்பேன், எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்க? சிஸ்டர் கிரேஸ் கரெக்டாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். தகுதியே கிடையாது, சம்பாதிக்கவே முடியாது, அது பேர் தான் என்னது? தேவ தயவு. தகுதியே கிடையாது, அதை கொஞ்சம் மட்டமாக மூஞ்சி வச்சுன்னு சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? தகுதியே கிடையாது, சம்பாதிக்கவே முடியாது, அதுக்கு பேர் தான் தேவ தயவு. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தை சிலர்லாம் இறுதியில் பதிஞ்சு போச்சு. ஆபிரகாமுக்கு தகுதியே இல்லை, ஆனால் அதான் அவனுக்கு தகுதி. உங்களுக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லை, பயந்துடாதீங்க, அதான் உங்களுடைய குவாலிட்டி. ஏமேன். பாருங்க, இப்போ ஆபிரகாம் போய் ஜெபம் பண்ணுறான், அபிமெலேக்கு கொலை பண்ணிச்சா? எஸ், வேதத்தில் ஆரம்பிச்சு பாருங்க, கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அந்த கர்ப்பங்களை திறந்தார். 18வது வசனத்தில் வாட்சி பாருங்க வரும், கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு கர்ப்பங்களை திறந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? சில நேரத்தில் பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லையா, பயந்துடாதீங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லையா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இன்னொருத்தனுக்கு இல்லாமல் இருக்கு பாருங்க, அவனை தேடி பிடிச்சி பார்த்து ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு உடனே உண்டாக ஆரம்பிச்சிடும். ஒரு வேளை உங்களுக்கு நெஞ்சு வலி இல்லை, நல்லா இருக்கிறீங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை, உடனே ஒரு ஆளை தேடுங்க, போங்க நாராயண ஹாஸ்பிட்டலுக்கு. யாரே ஒருத்தர் தேடி உனக்கு என்ன பிரச்சனை, நெஞ்சு வலி, எனக்கு உனக்கு ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்ணுறாரு கர்த்தர்? உங்களை வாய்க்கால பயன்படுத்தி அவனை வயல் நிலமாக பயன்படுத்துறார். எத்தனை மேலே சொன்னது விளங்குது? உங்களை மூலியமா அவனை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். உனக்குள்ளாக பூமி உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு ஒரு சக்கர வியாதியா, உடனே ஒரு சக்கர வியாதி ஆளை பார்த்து பக்கத்தில் ஃப்ரெண்ட் ஆக்கிங்க, இயேசு நாமத்தில் ஒரு சுகம் உண்டாவதாக, இவர் சுகர் நார்மல் அடைவதாக. இப்போ நீங்க வாய்க்கால், அவர் கரெக்டாக சொல்றாரு பாருங்க, அவர் வயல்வெளி, நீங்க யாரு? வாய்க்கால். செழிப்பு வேணுமா? தர்தரன் நகரனை வச்சு ஜெபம் பண்ணு. ஏழைக்கா பஞ்சம் நம்ம நாட்டில், பிச்சைக்காரனை பிடிச்சி பக்கத்தில் உட்கார சொல்லுங்க, இயேசு நான் ஆசீர்வதிக்கிறேன். பிச்சைக்காரனை நீங்கள் ஆசீர்வதிங்க, அவனை கர்த்தர் உங்கள் மூலியமாக ஆசீர்வதிச்சு உங்களே என்ன செய்கிறாரு? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது? எது எனக்கு இல்லையோ அதுதான் என்னுடைய குவாலிட்டி, அதான் என் தகுதி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன பாஸ்டர் ஒன்றுமே புரியலன்றீங்களா? இவ்வளோ நேரம் தொண்டகிரே பிரசங்கம் பண்ணுறேன், ஒரு ஆமேன் இல்லை ஒரு சிரிப்பு. திருநெல்வேலியில் போய் பிரசங்கம் பண்ணேன், பரவாயில்ல வேணாம் வேணாம், எல்லாம் கை தட்டாதீங்க பிரதர், வேணாம் இது வீண் புரட்சி வேணாம். திருநெல்வேலியில் போய் பிரசங்கம் பண்ணேன், என் வாழ்க்கையிலே மறக்க முடியாதுங்க. இங்கே பிரசங்கம் பண்ண தான் 2 காவனண்ட்டை பற்றி பேசினேன், நம்ப மாட்டீங்க, ஓயாமல் விசில் அடித்தாங்க, நான் ஸ்டாப் கிளாப்பிங். அப்படியே கரம் தட்டினதே 1.5 மணி நேரம், நீ நம்ப மாட்டீங்க. நான் பாயிண்ட் சொல்ல கூட என்னால் முடியல, ஆனாலும் என்ன வாயத்தந்து ஒரு பாயிண்ட் சொன்னாவே போதும், உடனே கை தட்டி விசில் அடித்து கரம் குடிச்சு நான் ஸ்டாப் விசில். என் கூட வந்தார் என் டிரைவர், அவரை கேட்டு பாருங்க, அவர் சொன்ன என்ன திருவிழா மாதிரி ஆயிடுச்சா பாஸ்டர் அப்படின்ட்டு. பரவாயில்ல, உங்களுக்கு இதை சாப்பிட்டு இப்படியே பழகி போச்சு இல்லை? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்லுங்கள், நான் வாய்க்கால். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் வாய்க்கால். இந்த உலகம் வயல் நிலம், நீங்கள் வாய்க்கால். உலகம் உங்கள் மூலியமாக தான் கர்த்தர் பூமி என்ன பண்ண போகிறாரு. ஹல்லேலூயா. கிருபை உங்களோட சேர்ந்துருக்குது. கிருபை உங்களோட சேர்ந்த உடனே உங்கள் விசுவாசம் ஐஸ்வர்யமாகி இந்த உலகத்தை என்ன பண்ண போகுது? ஐஸ்வர்யமாக்க போகிறது. கிருபை உங்களோட சேர்ந்ததுனால சுகம் உங்களோட சேர்ந்துருச்சு. உலகத்தில் இருக்கிற நோய்கள் எல்லாத்தையும் உங்களால் நீக்க முடியும். சிடி உடனுக்குடனே வேணும்னா கூட வாங்கலாம். பொறுமையாக நின்று ஆர்டர் பண்ணிங்கன்னா உடனே காப்பி பண்ணி செல்ஃபோனில் எதில் வேணும்னா போட்டு கொடுப்பாங்க, வாங்கி கேட்டு போகலாம். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்திரிப்போமா. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தயவு உள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஓ உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுக்காக இந்த பூமியில் இறங்கி வந்தவரே உமக்கு நன்றி. எங்களை தேர்ந்தெடுத்து அழைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கிறிஸ்து என்ற கிருபையோடு எங்களை இணைத்து வைத்திருக்கிறபடியினால, கிறிஸ்து என்ற கிருபையோடு நாங்கள் இணைந்திருக்கிறபடினால, மனவாட்டியாய் இணைந்திருக்கிறபடினால ஆண்டவரே ஒரு நன்மையும் எங்களுக்கு குறைவுபடாது என்று நாங்கள் சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சபையை ஆசீர்வதிக்கிறேன். என் சபை பெருகுவதாக கர்த்தாவே. இந்த சபையில் எல்லா நன்மையும் ஐஸ்வர்யம் உண்டாயிருப்பதாக. இந்த சபை குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெருக்கம் உண்டாவதாக. ஆண்டவரே என் சபை மக்கள் வாய்க்கால்களைப் போல இருப்பார்களாக. என் சபை மக்கள் இந்த பூமியை வயல்வெளியைப் போல நினைப்பார்களாக. என் சபை மக்கள் மேலே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் வெற்றியும் செழிப்பையும் சமாதானத்தையும் நன்மையும் பேசுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வாய்க்கால்கள் வழியாக உலகத்துக்குள்ளாக சமாதானமும் சந்தோஷமும் செழிப்பும் வெற்றியும் நன்மையும் ஊடுருவி பாய்வதாக. இயேசு நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா நன்மைகளும் மேல் உண்டாவதாக. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. இயேசு நாமத்தினாலே ஆண்டவர் எல்லா அனுகிரகங்களும் உண்டாவதாக. இயேசு நாமத்தினாலே எல்லா மகிமையும் மேல் தங்குவதாக கர்த்தாவே. ஓ நன்றி ராஜா, நன்றி. கர்த்தரை இவளை தெரிந்து கொண்டீரப்பா. கர்த்தரை இவளை நீதிமானாக்கினீர். கர்த்தரை இவளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக நன்றி. உம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால பிதாவே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பியும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக.